சொல்ல முடியும். நல்லது சொல்லி திருமணம் கூட மக்கள் வந்து அதை நிவர்த்தியாக்கிட்டாங்க. என்ன கேட்கணும்னு கேளு. தெய்வ ஜனங்கள்னா உங்களுக்கு சுவாதம் புரியுதா? புரியுதா பண்ணு. அதாவது சரி, இப்ப அந்த மகன் இருக்கா, வாய்க்க வந்து ஒரு ஆசை பண்ணமான்னாலும் கேட்க யோசித்து கேட்பான். மாலை கிட்ட உரிமையா கேட்பான். பிள்ளைகிட்ட கேட்கணும்னு தோணினாலும் 4 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளைகிட்ட எப்படி கேட்கணுங்கிற யோசனையில இருப்பான். தாய் பசியோட இருந்தாலும் பிள்ளைய பசியாக்க நினைப்பாலே தவிர பழிவாங்க நினைக்க மாட்டான். இந்த மக்கள் புரிஞ்சுடுது, யாருனாலும் சரி. புரியுதா? அதே மாதிரி இந்த மக்கள் ஒரு நேரம் 2 நேரம் சொல்லும். ஆனா சில மக்கள் மாதிரி சும்மா சும்மா சொல்லாது. ஏன்னா காசு பணம் இறைவனை தவிர யாரு தந்து நிறையாது. மன நிறைவுதான் மாளிகை. என் கொடி எது செய்தாலும் மன நிறைவா செய்யும். அதனாலதான் இந்த இடம் நினைக்கும் நிறைவாட்டி இருக்கு, வெளிச்சமாட்டி இருக்கு, கொடிகள் வந்துகிட்டு இருக்கு. புரியுதா? என்ன கொடுக்கணுமா கொடு, கொடிக்கு என்ன வேணுமா வாங்கியே கொடு. ஒரு தனியா எடுத்து கொடுப்பா. அவன் முன்ன இருந்து எடுத்து கொடுப்பா. அந்த மகன் மேல வரத அவன் கொண்டையோட பத்திரவாளி. அதுதான் அவளுக்கு அருள மாலை கொடுத்தது. அடுத்த மாலை கொடுத்தா தெய்வம் வராது. அவதாரத்திலே